ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி, இந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து ரெண்டு பக்கமும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்படியான அரசியல் உங்களுடைய பார்வை? இதை துவக்கி வச்சது யாருன்னு சொல்லுங்கள். நார்மலாக திமுக சார்பில் இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. திமுக முதல் முறையாக கோபேக் மோடி ஆரம்பித்து அது வந்து அவங்களுடைய ஐடி விங் மூலமாக பண்ணதை இந்தியாவே பண்ணுது, தமிழ்நாடே சொல்லிருச்சு, மோடி வந்து வெளியே துரத்தி விடுறாங்க, தமிழ்நாடு அவருக்கு எதிராக இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. அப்படி இல்லை, இது வந்து சாதாரணமாக செஞ்சிட முடியும்னு சவால் விட்டு நாளை காலைல 6 மணிக்கு நான் ஒரு ஃபர்ஸ்ட் ட்வீட் போடுறேன், 24 ஹவர்ஸில் என்னதுன்னு பாருங்கன்னு சொல்லி வச்சு கில்லி மாதிரி முடிச்சுட்டார் அண்ணாமலை. அப்போ நமக்கு என்ன தெரியுது, அண்ணாமலை ஜெயிச்சிட்டார் தோத்துட்டாருங்கிறது இல்லை, இது வந்து ஏற்பாடு பண்ண முடியும் தெரியுது, அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து சொன்ன கோபேக் மோடியோ கெட் அவுட் மோடியோ உண்மை அல்ல, மக்களுடைய எண்ண ஓட்டத்தின் பிரதிநிதித்துவம் அல்ல, அது வந்து அவர்களாக ரெடி பண்ணது. அதே தான் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறதுக்கும் கோபேக் ஸ்டாலின்ங்கிறதுக்கும் இவ்வளோதான். அப்போ இந்த கட்சி சொல்லுது, அந்த கட்சி சொல்லுது, ரெண்டு கட்சியுமே மக்களுடைய தமிழருடைய 8 கோடி தமிழருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கலாம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஐடி விங் வேலை, விச் யூ ஆர் டூயிங் ப்ரீவியஸ்லி, நவ் ஐ ஆல்சோ கேன் டூ தட், இவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே வந்து மக்கள் இப்படி சொல்லிட்டாங்களா வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்கிறீங்களா. இதை நீங்கள் அது அசிங்கமாக தப்பா, இதெல்லாம் நியாயமா தார்மீகமெல்லாம் கேட்டிங்கன்னா ஆரம்பிச்சு வச்சது யாருங்கிறது நீங்கள் தான் பதில் சொன்னீங்க. இந்த மாதிரி ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து களத்தில் யதார்த்தம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் வாக்கா பிரதிபலிக்கிறது வந்து அப்படிதானே பிரதிபலிக்குது. எங்கே பிரதிபலிச்சது? பாராளுமன்ற தேர்தலில் வந்து என்ன பிரதிபலிச்சது? திமுக எத்தனை கட்சியோட நின்றுச்சு? இல்லை, கட்சியோடு நின்னாலும் அது எப்படிங்க? பாஜகவை புறக்கணிக்கிறாங்களா? அது எப்படிங்க? அது எப்படிங்க? நீங்க 15 பேர் இருப்பீங்க, நான் ஒரு ஆள் இருப்பேன், அதுதானே தேர்தல் வியூகம். அப்படியான ஒரு அரசு நான் நீங்க தோத்தீங்கன்னு சொல்லியே. 2019 ஜெயிச்சு யாருன்னு கேட்டா நான் அதிமுக சொல்ல போறேன், 2021 ஜெயிச்சு யாருன்னா பாஜக சொல்ல போறேன். நான் அதை மாத்தி சொல்றேன், நான் ஃபேக்டை மாத்தி சொல்லி. ஆனால் மக்கள் பாஜகவை புறக்கணித்தார்கள்ங்கிற ஸ்டேட்மெண்ட் தப்புன்றேன். திமுக கட்சியாக வென்றது, அது ஓகே. அகைன் அதுவும் மக்களுடைய எண்ண ஓட்டம் அல்ல நான் சொல்ல வரேன். வாங்க 2019, 21, 24 திமுக வாங்கிய வாக்கு சொல்லுங்க. ஒரு முறையாவது 50% தொட்டு தாண்டி இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு முறை 51% போயிருக்கான்னு சொல்லுங்க. அப்ப 51% தொடலன்னு 51% மக்கள் உங்களுக்கு எதிராக இருந்திருக்காங்க. ஆமாவா இல்லையா? திமுக வாக்களிக்கல, அதான ஜனநாயகம் இல்ல? அதே தானே அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு நடக்குது. ஆமா, இல்லன்னு சொல்லி நான் எங்க நீங்க ஏன் பாஜக நான் வந்து பாஜக சரி சொல்லி நினைக்கிறீங்களா? அது உள்ளதுல அதிகமான பாஜக எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி இருந்துச்சு? 32 கட்சி சேர்ந்து இண்டி கூட்டணி அமைச்சிங்க சொன்னீங்களா இல்லையா? ஒண்டி கட்சியா வந்து இண்டி கூட்டணி காலி பண்ணிட்டு போயிருச்சு. நீங்க பாஜக தனியா வாங்கினத 32 கட்சி சேர்ந்து வாங்க முடியல. யாரை மக்கள் புறக்கணித்திருக்கார்கள் சொல்லுங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டில் பாஜக புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா பாஜக, திமுக, அதிமுக, நாம் தமிழர், விஜய் கட்சி, நிர்வாகி தனியா நில்லுங்க, அப்ப யார் கூட ஓட்டுவாங்கன்னு சொல்லிடுங்க. நீங்க 50 பேர் நின்று சொன்னீங்கன்னா அது போங்காட்டம், யாரும் ஏற்க மாட்டாங்க. அப்படியான தேர்தல் அமைப்புல தான் நம்ம இருக்கிறோம். அதை மாத்த இருக்கிறோம். நீங்க தனியா நிக்க முடியல. நான் என்ன சொல்றேன், 15 பேர் கூட்டணி நின்னாலும் மக்கள் வந்து அந்த கூட்டணி ஏத்துக்கிட்டு தான் வாக்களிக்கிறாங்க. அந்த கூட்டணி ஏத்துக்கிட்டு அந்த ஈக்குவேஷனலா அந்த கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் ஆறதால தான் ஜெயிக்கிறாங்க. 2 சேர்ந்தா வந்து கூடிடும், 5 சேர்ந்தா 10, அவ்வளவுதான். இந்த எதிர வந்து ஒருத்தர் 4 இருப்பார், ஒருத்தர் தனியா 4 வச்சிருப்பார். சரிங்களா? நீங்க 2 பெருசா 4 பெருசா நான் பாக்குறேன். 5 + 2 வந்து 5 × 2 10 நீங்க பெருசு நினைக்கிறீங்க, வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2019 அதிமுக கூட்டணி 5 + 2 + 2 தான் அமைஞ்சிருந்துச்சு. ஆனா பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு. அப்ப மக்கள் எந்த கூட்டணி தீர்மானிக்கிறதோட கூட்டணி பெருசா இருந்துச்சு. எந்த கூட்டணி? அந்த கூட்டணியோட இந்த கூட்டணி பெருசா. அன்னைக்கு பாஜக பாமகவுக்கு வாக்கு வங்கி இருந்தது, 5% இருந்தது. அதே போல அதிமுகவுக்கு நல்ல வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி 25% சாதாரணமா இருந்துச்சு. பாஜக இருந்தது, பாஜக அன்னைக்கு 3-4% இருந்தது. இவங்க எல்லாம் சேர்ந்து 30%. திமுக கூட்டணியில ஈக்குவேஷனலா தான் நீங்க ஏற்கனவே நீங்களே சொல்லிருக்கீங்க, மக்கள் நல கூட்டணியா நிற்கும் போது அவங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதமே 6% தான் வெளிப்பட்டது. ஆமா, அப்ப ஈக்குவேஷனலா கெமிஸ்ட்ரி அந்த பக்கம் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறதுல மக்கள் தெளிவா இருக்காங்க. நீங்க வச்சுக்கோங்க, ஆனந்தப்பட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன, திமுக கூட்டணி வந்து தோற்கடிக்க முடியாத கூட்டணி, வச்சுக்கோங்க. நான் அப்படி சொல்ல வரல. பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல வரவே வராது, வச்சுக்கோங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், ஆசையை நீங்க வச்சுக்கோங்க சார். இல்ல இப்ப அண்ணாமலையோட இந்த அரசியல் போக்கு வந்து பலத்தை காமிக்கிறதுக்காக இல்ல நாங்களும் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிட் ஃபார் டாட், பழிக்கு பழி, டிட் ஃபார் டாட். தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் என்ன சொன்னாரு, நான் கெட் அவுட் மோடி சொல்லுவேன், நானும் சொல்றேன்னு சொன்னேன், இவ்வளவுதான். கெட் அவுட் மோடி சொல்லுவேன்னு சொன்னாரு, சொல்லி காட்டிட்டாரு, இவ்வளவுதான். அது வந்து அரசியல், பியூர் அரசியல். ஒரு படி மேல போயிட்டு ஒருமையிலையும் பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின். யார் ஒருமையில யார பேசல நீங்க சொல்லணும். ஏமா தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே இருக்கோம். யார பேசுறீங்க? புறம்போக்குன்னு யார சொல்லிருக்கீங்க? களவாணின்னு யார சொல்லிருக்கீங்க? சொல்லிருக்காரு ஸ்டாலின் அவர் சொல்லிட்டு. நான் ஜெயலலிதா என்ன சொல்லிருக்கீங்க? இன்னும் பின்னாடி போங்க. பால்கனி பாவின்னு யார சொல்லிருக்கீங்க? இருங்க, பால்கனி பாவின்னு யார சொல்லிருக்கீங்க?
இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்படியான அரசியல் செய்யறதுனால நம்மளுக்கு மைலேஜ் கொடுன்னு அண்ணாமலை நினைக்கிறாரா? யார் செய்யறா? அவங்க செய்யறதே மாதிரி நம்மளும் செய்யறோன்றதுக்காக நீங்க அடிப்பீங்க, நீங்க அடி வாங்கிட்டு அவர் அடி வாங்கிட்டு போடுமா? நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? இல்ல நான் ஆசைலாம் படல, கேக்குறேன் அது ஒரு மைலேஜ் கொடுக்குன்னு நினைக்கிறாரான்னு கேக்குறாரு. மைலேஜ் எதுக்கு கொடுக்கணும்? அவர் அடி வாங்கிட்டு இருப்பாரா? அவர் ஏசுனாரா ஒரு கணத்துல இருந்தா மறுகணத்தை காட்டுறதுக்கு? அவர் என்ன தெளிவா சொல்றாரு, நீங்கள் என்ன சொல்லிடுறோ அதான் நான் சொல்றேன். அண்ணன் சீமான சொல்றாரு, நான் என்ன ஆயுதம் எடுப்பேன் எதிரிகள் தீர்மானிக்கிறார். நீங்க அடிக்கிறீங்க இப்ப நீங்க வந்து திரு உதயநிதி அவர்கள் கெட் அவுட் மோடி சொல்லுவேன்னு சொல்லாட்டா இந்த பிரச்சனையே கிடையாதுல. அவர் சொல்றாரு, ஒரு கட்சியுடைய தலைவர் அந்த நாட்டுடைய பிரதமரை பத்தி சொல்றாங்க, அது அவர கட்சியை சேர்ந்தவர், அவர் எப்படி பேசாம இருப்பாரு? இல்ல அது ஒரு படி மேல போய் அவன் இவன் சொல்லும் போதுதான் வந்து யார் சொல்லலன்னு கேக்குறேன். நான் பாருங்க, நான் அவை வழக்கமான அந்த அரசியல் யுக்திக்குள்ள வராரா அண்ணாமலையும் கேக்குறேன். அவன் நீங்க பண்ண அவர் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க. மறுகணத்தை காட்டணுமா? திரு ஜி கே வாசன் மாதிரி அரசியல் பண்ணணுமா? ஓட்டு போட்டீங்களா அண்ணன் ஜி கே வாசன், நீங்க முதலமைச்சர் ஆக்கிட்டீங்களா? அவர் யாரா பழிச்சு பேசியிருக்காரா? யாரா இழிவு பேசியிருக்காரா? எனக்கு அதிர்ந்து பேசியிருக்காரா? ஒரு வாரத்தை தரக்குறை வரசக்குறை பேசியிருக்காரா? அவன் இவன் நீங்க சொல்லிருக்காரா? நீங்க ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கினீங்களா? இதுதான் நோக்கமான்னு கேக்குறேன். இதனால வந்து அவருக்குள்ள நீங்க பண்றீங்க, அவர் பதிலுக்கு பண்றாரு. அவர் பண்ணாதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் இப்ப போய் அப்படி மாற்றி சொல்றேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாசனை சொன்னார்னு வச்சுக்கோங்க, நீங்க என்னங்க அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அவ்வளவுதான். அப்ப சும்மா இருக்கும்போது சொன்னாருன்னா பிரச்சனை, நீ வம்புகள் தீன பதில் சொல்றாரு, அது நம்ம எப்படி தடுக்க முடியும்? நம்ம எப்படி கேள்வி எழுப்ப முடியும்? இந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி எங்க இருந்து வருதுனாக்கா, இந்த குறிப்பிட்ட நிதியை வந்து விடுவிக்காதால, அதாவது கொடுக்கப்படாததால வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. யாரோட நிதி யார் விடுவிக்கல? அதாவது வழக்கமா வந்து தமிழ்நாடு கொடுக்கப்படக்கூடிய யார் சொன்னா வழக்கமா கொடுக்குற நிதி யார்? அதுதான் வந்து அதாவது இடைநிற்றல் இருந்துடக்கூடாது, அதாவது கட்டாய கல்விக்காக. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னு பேசாம இருக்கு. நான் சொல்லுங்க, பேரிடர் நிவாரண நிதி எனக்கு வர வேண்டிய ஷேர் வரல, ஜிஎஸ்டி எனக்கு வர வேண்டிய ஷேர் வரல, நான் லேண்ட் அக்விசிஷன் பண்ணி கொடுத்தேன் பரந்தூர் விமான நிலையத்துக்கு, அது காம்பன்சேஷன் நான் தான் கொடுத்துருக்கேன், நீங்க எனக்கு வர்ற காசு வரலன்னா இது நம்மளுடைய உரிமை நிதி. புரியுங்களா? அவங்க வந்து சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டத்துக்கான அதுல இருக்கக்கூடிய ஒரு அங்கமா இருக்கக்கூடிய PM ஸ்ரீ அப்படிங்கிற பள்ளிக்கூடங்கள், தமிழ்நாட்டை பொறுத்தவரை 14,000 பள்ளிக்கூடங்கள் மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டத்துக்கான நிதி. அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டேன், அதற்கான நிதியை கூட எப்படி கேட்பீங்க? இல்ல என்னன்னாக்கா, இது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த நிதி, சமர சிக்ஷா அபியான்ற பேர்ல சமக்ர சிக்ஷா அபியான் நிதி வந்து நீங்க 2021 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது அமல்படுத்தப்படுது, ஒவ்வொரு கட்டமா கொடுத்துட்டு வராங்க. இது ஒரு ஸ்கீம் ஃபண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்ல உங்களுக்கு உதாரணம் புரியுது. ஜிஎஸ்டி ஃபண்ட் இல்ல, பேரிடர் மேலாண்மை நிதி இல்ல, ஸ்கீம் ஃபண்ட். நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன், நான் 4வது முறை ஒரே பேட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆதி திராவிட நலத்துறைக்குன்னு ஒரு நிதி, அதை நீங்க பள்ளி கல்வித்துறைக்கு மாற்றக்கூடாது, இவ்வளவுதான். ஆதி திராவிட நலத்துறைக்கு நீங்க கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து நிற்கும். PM ஸ்ரீ ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன். நான் பல உதாரணம் சொல்லிட்டேன். கேஸ் சிலிண்டர் வாங்காமலே மானியம் கேட்டேன், என்ன அர்த்தம் கேட்டேன். இந்த மாதிரியான நிதி வந்து ஏற்கனவே கடந்த காலங்கள்லயும் காங்கிரஸ் காலத்துல இருந்தே கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. அந்த SSA ஸ்கீம் வேற. காங்கிரஸ் காலத்துல சமக்ர சிக்ஷா அபியான் இருந்துச்சான்னு கேளுங்க. சமர சிக்ஷா அபியான் இல்ல இல்ல, அது வேற SSA. அந்த ஸ்கீம் இல்ல, இந்த ஸ்கீம். அந்த SSAங்கிற காமன் டைம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அந்த SSA வேற, இந்த SSA வேற, ரெண்டுக்குமே வந்து சின்ன சேஞ்ச் இருக்கு. அது வந்து அந்த வார்த்தையில பேர். ஆமா, வார்த்தை தான ஸ்கீமுக்கு பின்னாடி போகுது. சரிங்களா? உங்களுக்கு PM ஸ்ரீங்கிறது ஒரு வார்த்தை தானே. அந்த திட்டத்தை அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அனைவருக்கும் கல்வி திட்டம் உட்பட நம்ம அப்ப பண்ணிருக்கோம். அப்ப காசு கொடுத்தாங்க. இப்ப இந்த PM ஸ்ரீ திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, கொடுக்கல. அதான் இது உள்ள கொண்டு வந்து நிறுத்தி இதை நீங்க பண்ணாதான் நாங்க கொடுப்போம்ன்ற கட்டாயப்படுத்துறது சரியான்னு கேட்கிறேன். ரொம்ப சரி. திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணா காசு இல்லை. திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் காசு, திட்டத்துக்கு எப்படி காசு? திட்டத்துக்கான காசுங்க அது. நான் தான் வழக்கமா ஒரு நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா, இடைநிற்றல் இருக்க கூடாது. அதையே நீங்க இப்படி எதுல சொருகி, அந்த திட்டம் முடிஞ்சிருச்சு. இதுல சொருகி எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? அந்த திட்டம் முடிஞ்சிருச்சு. எதுக்கு வந்து இடைநிற்றலுக்கும் அனைவருக்கும் கல்விக்கும் எழுத்தறிவு இயக்கம், இதெல்லாம் நீங்க அப்பலாம் சின்ன பிள்ளைங்க நீங்க பாத்துட்டு போனீங்க. எழுத்தறிவு இயக்கம்னு ஒன்று ஓடிச்சு. சரிங்களா? அப்புறம் அனைவருக்கும் கல்வின்னு ஓடிச்சு. அப்புறம் இடைநிற்றல் தான் இப்ப நீங்க இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்கீம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் டார்கெட் வச்சு போவாங்க. அந்த ஸ்கீம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப கல்வி தரத்தையும் பள்ளிக்கூடத்தையும் மேம்படுத்துற திட்டம் இதான் PM ஸ்ரீ. அவங்க வந்து இப்ப அனைவருக்கும் கல்வி, அந்த விஷயத்தை தண்ணீரை அடைஞ்சிட்டுமா? ஆமா, தண்ணீர் அடைஞ்சதால இப்ப நிறுத்திட்டாங்க. ஆமா ஆமா, எல்லா மாநிலங்கள்லயும் இடைநிற்றல் வந்து குறைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல நான் பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல ஆனா இது எல்லா இந்திய ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தானே எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் வாங்கிட்டு இருக்காங்க, கேரளா வாங்கிட்டு இருக்காங்க, கர்நாடகா வாங்கிட்டு இருக்காங்க. இங்க காவல ஏத்துக்கிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஏத்துக்கல, வழக்கமா கொடுக்குற மாதிரி கொடுங்கன்னு கேக்குறாங்க இவங்க. நீங்க வேலை பார்க்க மாட்டீங்க, நான் சம்பளம் தர மாட்டேன். நீங்க என்ன விஷயத்தை கொண்டு வர போறீங்க? NEP மூலமா, PMC மூலமா என்ன கொண்டு வர போறீங்க? நாங்க என்ன பண்ணல? PMC ஒண்ணுனா பேசுங்க. அதாவது அப்படியே ஓடக்கூடாது என்கிட்ட. நீங்க ஒண்ணுனா இல்ல, நான் அத PMC கூட எடுத்துப்போம். இப்போ என்னன்னாக்கா, நாங்க என்ன பண்ணல, நீங்க என்ன பண்ண போறீங்க புதுசா? இங்க கல்வி தரம் எந்த அளவுக்கு எதுக்கு கேக்குறீங்க? உங்கள்ட்ட காசு அது, அதாவது நான் ஒரு காசு வந்து இங்க வந்து கொடுக்குறேன், வரியா கொடுக்குறேன். தகவலுக்காக டில்லியும் பஞ்சாபும் இந்த PM ஸ்ரீ ஏற்கல, ஆனா காசு கேட்கல.
நான் கேட்குறோம் அதான் எனக்கு தேவைப்படுது. அப்படின்னா அப்ப நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சார். வேலை பார்த்தா சம்பளம், ரொம்ப எளிமையான தத்துவம். பஞ்சாபும் டெல்லியும் கேட்கல, ஏன்னா பஞ்சாபும் டெல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அவங்க கேட்கல. வெஸ்ட் பெங்காலும் கேரளாவும் கர்நாடகாவும் பண்ணிட்டாங்க. அங்க மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, இங்க கம்யூனிஸ்ட் முன்னாடி ஏத்துக்கிட்டாங்க. NEP-ல வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில மும்மொழி கொள்கையை கொண்டு வரேன் இல்லையா, எல்லாருக்கும் வந்து விருப்பப்பட்ட பாடத்தை வந்து எடுத்துக்கலாம், மொழி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் ஒரு பாடத்தை சூஸ் பண்றாங்கனாக்கா அது எப்படி நம்ம சொல்லி தர முடியும்? மூணாவது மொழி தானே, முதல் மொழி கிடையாதுல. தாய்மொழி தமிழ் இருக்குல்ல, எல்லாரும் ஆங்கில மொழி இருக்குல்ல. டீச்சர்ஸ் வந்து எப்படி வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஒன்னு இருக்கு சார், அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் முடிவு பண்ணி அந்தந்த பள்ளிக்கூடத்துல அவங்க அடிஷனல் டீச்சர்ஸ் போடுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அடிஷனல் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு மேத்ஸ் டீச்சர் இல்ல அப்படின்னா மேத்ஸ் டியூஷன் ரெடி பண்றாங்க. அத மாதிரி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இந்த பள்ளிக்கூடத்துல வேணும். அதுக்கான ஏற்பாடு நடக்கும் போது அப்புறம் பேரண்ட்ஸ் இப்போ வந்து கடலூர்ல தமிழக முதலமைச்சர் வந்து அப்பான்னு ஒரு ஆப் வந்து ஆல் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங், ஆல் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன், இதான் அப்ப ஏபிபி போட்டு டீ காணோம் அப்பான்னு போட்டு வச்சிருக்காங்க. பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் தான் முக்கியத்துவமே கொடுத்திருக்கு. கடலூர்ல தமிழக முதலமைச்சர் வந்து அன்பில் முன்னிலையில துவக்கி வைக்கிறாரு. அப்ப அந்த பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் தான் முடிவு பண்ணுது. அவங்க எந்தெந்த மாவட்டத்தில் யார் முடிவு பண்ணிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவள்ளூரா தெலுங்கு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூரா மலையாளம் வச்சுக்கோங்க, தேனியா மலையாளம் வச்சுக்கோங்க, என்ன லாங்குவேஜ் என்ன வச்சுக்கோங்க. அப்ப அந்த NEP சொல்ற விஷயத்துக்கு எதிராக போகுது இல்லையா? ஒரு பையனுக்கு வந்து விருப்பம் வேற மொழியா இருக்கலாம். அப்ப நீங்க ஒரு விஷயம் கூடி மெஜாரிட்டி எடுத்து தேர்ந்தெடுக்கும் பொழுது NEP 3 மொழிகள்னு சொல்லுது. சரிங்களா? என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஹிந்தின்னு சொல்ல 1, அது ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு சொல்லுது 2, அது மாவட்டத்துக்கு ஒன்றுன்னு சொல்ல, மாநிலத்துக்கு ஒன்றுன்னு சொல்ல, பள்ளிக்கூடத்துக்கு ஒன்று. அது உங்க வசதி. இம்ப்ளிமெண்டிங் ஆஃபீஸர் நீங்க. அதான் சொல்றேன். கடைசியில எந்த புள்ளியில வந்து நிக்குனாக்கா, இப்ப ஹிந்தி தான் வந்து எல்லாரும் வந்து நீ மெஜாரிட்டியா கத்துக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி, மாணவர்களின் எண்ணிக்கை விருப்பம் இந்தியா இருந்தா நீங்க தடுக்கிறீங்க. அதுதான் மாணவர்களுக்கு வேறு விருப்பம் இருந்தா அதற்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர்களை அமைக்க முடியுமா நான் கேட்கிறேன். பண்ணி கொடுங்க. அதோட என்ன வேலை உங்களுக்கு? ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்றதானா? ஆனா நம்ம வந்து ஓவராலா வந்து எதுக்கு நிதி அதிகமா ஒதுக்குறோம், ஹிந்தி சமஸ்கிருதம் தான் வந்து ஒதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி திமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆமா ரைட். எதுக்கு நீங்க வந்து உலேமாக்களுக்கு நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? உலேமாக்களுக்கு எதுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறீங்க? மைனாரிட்டி தானே சார் அதிகம் கவனிக்கணும். அப்படிதானே சார் செய்யறோம். நம்ம வந்து மைனாரிட்டிக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டில் வந்து எங்க இல்லாத முஸ்லீம்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க? கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொன்னீங்க? சிறுபான்மை மக்களை கை தூக்கி விடணும். அப்ப உள்ளேயே ஆக கம்மியா இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மை சான்ஸ்கிருதம் அதிகமாக கொடுக்கணுமா இல்லையா? மும்மொழி கொள்கை எது இம்ப்ளிமெண்ட் பண்ணா தேசிய கல்விக் கொள்கை இது வந்து ஏதேனும் மும்மொழி சொல்லுது. அரசமைப்பு கான்ஸ்டிடியூஷன் வேணுமா? எது வேணும்? இருங்க எது பெருசு? NEP கான்ஸ்டிடியூஷன்? கான்ஸ்டிடியூஷன் ஹிந்தி வளர்க்கணும்னு சொல்லுது. அப்ப எது இந்திய திணிக்குது? இந்திய வளர்க்கணும். பதில் சொல்லுங்க. எது இந்திய திணிக்குது? ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு சொல்லக்கூடிய NEP-யா, ஹிந்திய வளர்க்குது அரசின் கடமைன்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் எது வளர்க்குது? ஆனா அதே அரசாங்கத்துல மும்மொழி கொள்கை கட்டாயம் நீங்க வந்து பண்ணி ஆகணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு எதுவுமே சொல்லலையே. மும்மொழி கொள்கை கட்டாயம் வழி இருக்கு. கட்டாயம் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயா சொல்லிருக்கா? அரசமைப்புல மும்மொழி கொள்கை கூடாதுன்னு சொல்லிருக்கா? அதுதான் கேக்குறேன். அப்ப ரெண்டுமே இல்லைன்னும் பொழுது ஒரு கவர்மெண்ட் வந்து பாலிசி பண்ணுது. தமிழ்நாடு அரசாங்கத்துல மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்லல, மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்ல. நியூட்ரல் ஆயிடுச்சா? அது கழிச்சிருக்கு. மைனஸ் பிளஸ் கழிச்சு விட்டு ஹிந்தி கத்து தரணும் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதுதான் சொல்றேன். நான் 76 விலக்கு வாங்கி இருமொழி கொள்கையை தான் நம்ம விலக்கு வாங்கினது வந்து அபிஷியல் லாங்குவேஜ்ங்க. அது வேற இது வேறங்க. 15 வருஷம் கொடுத்தாங்க, அப்புறம் தமிழர்கள் ஏற்க வரைக்கும் சொன்னாங்க, அது எழுதி கொடுத்தாங்க, அது கான்ஸ்டிடியூஷன் இல்ல, அது தனியா இருக்கட்டுங்க, அது வேற விஷயங்க. அது தற்காலிக ஏற்பாடு. நான் சொல்றது ஆர்டிகல் 351 பத்திங்க, அபிஷியல் லாங்குவேஜ் பத்தி இல்லைங்க. ஹிந்தியை வளர்ப்பது அரசின் கடமைன்னு இருக்குங்க. நீங்க வந்து 25-30 வருஷம் தமிழ்நாட்டில் திமுக காரங்க வந்து மத்திய அரசு அங்க வச்சாங்களா இல்லையாங்க? அமெண்ட்மென்ட் பண்ண முடியாது. 105 முறை அமெண்ட்மென்ட் பண்ணிருக்காங்க கான்ஸ்டிடியூஷன். அது ஒரு தடவை பண்ணிட வேண்டியதானங்க? அதுதான். ஆனா தொடர்ச்சியா வந்து அதற்கான பார்வையை வச்சுக்கிட்டே இருக்குல்ல திமுக. அதாவது ஆட்சியில் இருக்கும்போது வைக்க மாட்டீங்க. சமதூரத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை நம்ம ஏத்துக்கிறோம். அதாவது இந்தியை வந்து நம்மளை அடிமைப்படுத்திய ஆங்கிலத்தை ஏத்துக்கிறோம். பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தியா இருக்கு அப்படி சொல்லுங்க. இந்தியாவில இருந்து ஒருத்தன் வேலைக்கு போறான் அப்படின்னாக்கா ஆங்கிலத்தை பயன்படுத்தி பல உயரங்களை தொடுறாங்க. சைனாக்கு எந்த நான் என்ன சொல்றேன்னாக்கா, சைனாக்கு எந்த லாங்குவேஜ் கத்துப்போம், கொரியாக்கு எந்த லாங்குவேஜ் கத்துப்போம், ஜப்பானீஸ் எங்க அக்கா பிரியா வந்து எதுக்கு பிரெஞ்சு சொல்லி தராங்க? 60-70 நாடுகளுக்கு மேல ஆங்கிலம் வந்து பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம். இங்க இருந்து போறவங்களும் வெளில போயிட்டு ஆங்கிலத்தை பயன்படுத்தி அதாவது ஒரு கனெக்டிங் லாங்குவேஜா இருக்கு. ஹிந்தி பயன்படுத்தி நம்ம என்ன அடைஞ்சிருக்கோம்? இந்தியா முழுக்க கனெக்டிங் லாங்குவேஜ் ஹிந்தி. அதான் என்ன வேலை வாய்ப்பு நம்ம பெற்றிருக்கிறோம்? கனெக்டிங் லாங்குவேஜ் சார். வேலை வாய்ப்பு ஒரு நிமிஷம். ஆங்கிலம். சுந்தர் பிச்சை அமெரிக்கால வேலையில இருக்கிறார், பெரிய இடத்தை தொட்டுட்டார். அவர் இங்கிலீஷ் தெரியுங்கனால சேர்ந்திருக்காரா, கம்ப்யூட்டர் தெரியுங்கனால சேர்ந்திருக்காரா? ஆமா. அப்ப நான் வந்து அறிவை சேகரிச்சுக்கிறது எதுக்கு எனக்கு இந்த மொழி தேவை? அதான் சொல்ல வர்றேன். கனெக்டிங்க்கு பொழப்புக்கு இல்ல. நான் தான் கனெக்டிங். நீங்க வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்களா? இல்லன்னு நான் சொல்ல வர்றேன். கனெக்டிங்க்கு ஆந்திரால இருந்து நீங்க ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் எங்க போனாலும் நீங்க சொல்றீங்களே, திரு நரேந்திர மோடிக்கு ஹிந்தி தாய்மொழி இல்ல, அவரே ஹிந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணணும். அவர் ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, எனக்கு மட்டும் ஹிந்தி தெரியாம இருந்தா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியலன்றார். அவர் தாய்மொழி இந்தியா? ஏன் அவர் சொல்லணும்?
உங்களுக்கு இருக்கிற மொழிப்பற்று அவர் கிடையாதா? நமக்கு மட்டும்தான் மொழிப்பற்று, அவங்களுக்குலாம் மொழின்னு வாடகைக்கு விடுறாங்களா? இல்ல தமிழ்நாட்டுல ஹிந்தி கற்காதனால என்ன ஆயிடுச்சு, அங்க ஹிந்தி கற்றவங்களால என்ன மாறி இருக்காங்கன்னா, ஹிந்தி கற்றா, தெலுங்கு கற்றா, எந்த மொழி கற்றாலும் லாபம். அறிவை வளர்த்தா என்ன லாபம்னு கேட்டா நான் சொல்றேன், எல்லாம் செஞ்சால் லாபம் தான், செய்யாம இருந்தா தான் நட்டம். அறிவியல் படிக்கல, கணிதம் படிக்கல, என்ன கெட்டு போச்சு? நான் இலக்கியம் படிச்சேன், என்ன நாசமா போச்சு? நீங்க சயின்ஸ் படிச்சீங்க, என்ன வீணா போச்சு? நீங்க சயின்ஸ் படிச்சீங்க, நான் இலக்கியம் படிச்சேன், அவர் கணிதம் படிச்சேன். படிச்சா சந்தோஷம். எனக்கு தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, தேவையில்லாம எதுக்கு ஹிந்தின்னு கேக்குறாங்க. படிக்காதீங்க. நீங்க இங்கிலீஷும் போலாம், தமிழ் போலாம், கூட கத்துக்க. எதுக்கு இங்கிலீஷ்? இப்போ நான் அதுக்கு எடுத்து நான் தமிழ் மட்டும் கத்துட்டு போறேன், என் மாநிலத்தில் இருக்கேன், எதுக்கு இங்கிலீஷ் பதில் சொல்லுங்க? இங்கிலீஷ் படிக்காம என்ன கெட்டு போய் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எவ்வளவு இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு சொல்லுங்க. அப்ப இங்கிலீஷ் பேசுறதுனால அமைச்சர் பெருமக்களுடைய குறை என்ன குறைஞ்சிட்டு சொல்லுங்க. இங்கிலீஷ் எதுக்கு? இங்க வேலை வாய்ப்புகளை தேடி அங்க இருந்து வரவங்க தான் இங்க அதிகமா இருக்கிறாங்க. நிறைய பேட்டில் சொல்லிட்டேன். இங்க வேலைக்கு வந்தவங்க யாரு? ஹிந்தில லிட்ரேச்சர் எம்ஏ முடிச்சவங்களா? அவங்க ஹிந்தி படித்தவர்கள் இல்லை, ஹிந்தி மாநிலத்தில் பிறந்தவர்கள். கொஞ்சம் வித்தியாசம். அமெரிக்காவில் போனால் எல்லாம் இங்கிலீஷில் பேசுவான். அவன் ஏன் அப்பா எம்ஏ இங்கிலீஷ் கிடையாது, பிரிட்டனில் பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் பேசுவான், அவன் மாஸ்டர் கிடையாது. இவன் ஹிந்தி பேசுகிறான்னு ஹிந்தி படிச்சுட்டு வந்தவன் இல்லை, ஹிந்தி தாய்மொழியாக கொண்டவன், அவன் வேலைக்கு வந்தவன். அங்கே ஊரில் அவன் படிக்காதவன். ஹிந்தி படித்தவன் அண்ணன் ஆராசம், அண்ணன் தேனிமான்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஹிந்தி படித்தவர்கள் இல்லை, ஹிந்தி பேசுபவர்கள். அவர்கள் படிக்கல, அதனால வேலை இல்லாம உடல் உழைப்பு வந்து நிக்கிறாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி கடைசியில ஹிந்தி தான் கத்துக்கணுங்கிற புள்ளிக்கு வந்துட்டீங்க பாருங்க. அதாவது எனி லாங்குவேஜ்னு சொன்னீங்க, இப்ப பாருங்க ஹிந்தி கத்துக்கலாம், ஹிந்தி கனெக்டிங் லாங்குவேஜ்னு சொல்லிட்டீங்க கடைசியில. நீங்க இங்கிலீஷ் கனெக்டிங் லாங்குவேஜ் வேர்ல்டுக்கு சொன்னீங்க, நான் ஹிந்தி கனெக்டிங் லாங்குவேஜ். மும்பையோட கொள்கை என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? மும்பை தானே இம்ப்ளிமெண்டிங் ஆஃபீஸர், நீங்க தானே இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ரொம்ப காமெடியா இருக்குங்க. நான் வந்து உங்க விருப்பம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? விமான நிலையம் பரந்தூர்ல வேணுமா பரந்தூர்ல வேணுமா நீங்க தான் முடிவு பண்ணீங்க. அதை தெரிஞ்சுக்கங்க. இம்ப்ளிமெண்டே பண்ண விரும்பலன்னு சொல்ற விட்டுலாம் இல்லையா? அந்த விட்டுட்டேன். பஞ்சாப் மாதிரி டெல்லி மாதிரி கேட்காதீங்க. நீங்க கடைசியில ஒரு புள்ளியில வந்து சொன்னீங்க இல்லையா, ஹிந்தி வந்து கனெக்டிங் லாங்குவேஜா இருக்கும். நான் என்ன கேட்கறேன்னா, நான் விருப்ப மொழியா கன்னடா எடுத்துட்டேன், மலையாளம் எடுத்துட்டேன், அப்புறம் என்ன அது ஒரு ஸ்டேட்ல தான் எனக்கு கனெக்டிங் லாங்குவேஜ் நல்லா போச்சு. எனக்கு ஏதோ நான் வந்து மொழியறிவு கூடன்னு விரும்புறேன், அவ்வளவுதான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கத்துக்கிட்டு, அது எந்த மொழியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு அரசு யோசிக்கிறது சிறப்பு இல்லையா? எனக்கு தேவைன்னா நான் கத்துக்கிறேன், தேவைன்னா கத்துக்கிறேன், டெல்லி கொடுக்காதுன்ற இவ்வளவுதான். இம்ப்ளிமெண்ட் பண்ணாம எப்படி சார் கொடுப்பாங்க? சர்வாதிகார போக்குன்றாரு. வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், தமிழ்நாடு அரசு பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய திட்டத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்ல 700 கோடி ரூபாய் செலவழிக்காம திருப்பி அனுப்பு. 700 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கறாங்க. பாஸ் நம்ம போன வருஷம் காசு கொடுத்தோம், என்னாச்சு? முதலமைச்சர் எழுதுறாரு, அடுத்த வருஷம் காசு கொடுங்கன்னு. எப்படி கொடுப்பாங்க? நான் சொல்றது வந்து சிஎம் உடைய லெட்டருங்க, அஃபீஷியல் லெட்டர். 10 நாளைக்குள்ள சென்ட்ரல் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதுறாங்க, எனக்கு கூடுதலாக காசு கொடுங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே பதில் போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் இனிஷியேட் பண்ணல, காசு கொடுங்கன்னு. அவங்க சொன்னதான் பதில் போறாரு. ஆமா நீங்க சொன்னது போல 700 கோடி அப்படியே தான் இருக்குது, அடுத்த வருஷம் காசு கொடுங்க. சார் போன வருஷம் கொடுத்த காசையே செலவழிக்க எப்படி கொடுப்பீங்க? இவ்வளவுதான். இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ இதுக்கே இவ்வளோ சிக்கலை ஏற்படுத்தணும்னு கேட்குறேன். அதனால வந்து இவங்க இவ்வளோ பெரிய ட்ராஜடி. எல்லா வாய்ப்பையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, கம்யூனிஸ்ட் மாநிலம் மாதிரி வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்றுக்காதீங்க, ஆம் ஆத்மி கட்சி மாதிரி வாங்காம இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் காசு கொடுக்குன்னு சொல்ல முடியாதுன்ற. நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பண்ண முடியாது. பஞ்சாயத்துகளுக்கு 15 லைட்டு போடுங்கன்னு மாநில அரசு நிதி ஒதுக்குது. பஞ்சாயத்து தலைவர் நான் லைட்டு போட மாட்டேன், காசு கொடுத்தா கொடுப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை கொடுக்க மாட்டோம், இவ்வளோதான். சரி ஓகே. இன்னும் சார் இன்னொரு பக்கம் நம்ம வந்து சரியான விஷயத்த சொல்கிறோமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். ஒரு பக்கம் வந்து தாய்மொழி கல்வியை நம்ம ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஊக்குவிக்கிறீங்க சொல்லுங்க. ஊக்குவிக்கிறோம் நம்ம சொல்கிறோம், மத்திய அரசாங்கம் வந்து சொல்லுது. மத்திய அரசு வந்து என்இபில சொல்லுது. அப்படி தமிழ்நாட்டில் இருக்குதான் நீங்கள் சொல்லுங்க. ஆனால் ஏற்கனவே இயங்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயாவாக இருக்கட்டும் இல்லை மற்ற பள்ளிகளையாக இருக்கட்டும், தாய்மொழி கல்வி வந்து நம்ம எந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறோன்ற ஒரு கேள்வி சார். நான் ஊக்குவிங்கன்னு அவங்க சொல்கிறாங்க சார், நீங்கள் செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. நம்ம தானே சார் தமிழ் பேசுகிறோம், அவன் தமிழ் பேசுகிறான், அவன் தானே இந்தி திணிக்கிறானே, அவனையே கேட்குறீங்க? நம்ம ஊரில் இருக்காங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு அங்கேயே நம்ம பண்ணுறது இல்லையேன்னு கேட்குறேன். டீச்சர்ஸ் அங்கே வந்து அவன் இப்போ தான் பாருங்க, ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் டீச்சர்ஸ் இருக்காங்க, தமிழுக்கு டீச்சர்ஸ் இல்ல. அதான் சார், டீச்சர் கொடுங்க சார். அது அவங்களுடைய அவ்வளவுதான் சார். அது நம்ம இதுல இருக்கா நீங்க சொல்லுங்க, நம்ம இதுல இருக்கா நீங்க சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். இன்னைக்கு ஆசிரியர்கள் எது சார் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க? நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல, காலி பணியிடங்கள் முதல் 10 அம்ச கோரிக்கையில முதல் கோரிக்கை காலி பணியிடத்தை நிறைவேற்றுங்க. என்ன சார் செய்ய போறீங்க? தமிழ்நாட்டில் தமிழ் பேசுற தாய்மொழியா வச்சிருக்கக்கூடிய தமிழை முன்னிறுத்துற மாநிலத்தில் தமிழ் ஆசிரியர்கள் இல்ல. நீங்க வாங்க மைக் எடுத்து 2 பேரும் வெளியே போவோம், 10 பேர்ட்ட நீங்க தமிழ்ல வந்து எழுத சொல்லி கேளுங்க, பாப்போம் என்ன லட்சத்தில் வளர்ந்துருக்குன்னு. அவன் வந்து உங்க பார்வையில இந்திய திணிக்கிறவன் சார். அவன்கிட்ட கேட்க முன்னாடி தமிழை நீங்க வளர்த்துருக்கீங்கன்னா உங்களை கேட்கிறேன் சார். அதுதான் சொல்றேன், அங்கேயே ஊக்குவிக்கலன்ற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க தமிழுக்கான வேலை எல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு, தமிழ் கல்வி பயின்று தானே இருக்காங்க எல்லாருமே. ஒரு பாடம் தமிழ் எடுத்து ஒரு நிமிஷம் ஆங்கில கலப்பலாம் நீங்க பேசுங்க, ஒரு நிமிடம் ஆங்கில கலப்பலாம் நீங்க பேசுங்க. எனக்கு பேசுங்க. அதுல எனக்கு சவால் விட்டு என்ன ஆக போகுதுன்ற அதெல்லாம் நான் என்ன கேக்குறேன், நீங்க தமிழ்ல வளர்ந்து தமிழ் வளர்க்கறவங்க தானே, ஒரு நிமிஷம் பேசுங்க தமிழ் கலப்பலாம். மற்ற எந்த மொழி கலப்பலாம்? நான் பேசிக்கா நான் கேக்குறேன், சில விஷயம் கேக்குறேன். அடிப்படையில பேசிக்கா இல்ல. இப்ப நம்ம வந்து தெரியுதா பேசிக்கா எப்படி அடிப்படையா மாறிச்சு தெரியுதா? இப்ப நம்ம பேசிக்கா நான் சொன்ன பொருள் தான் மாறிச்சு. இதுதான் நான் சொல்றேன்.
தனித்தமிழ் வளர்த்த இயக்கம் வந்து காணாமல் போயிட்டு இருக்கு. சரிங்களா? நீங்கள் வளர்க்கன்னு சொல்லிட்டு வளர்த்துருக்கீங்களான்னு நான் கேட்குறேன். உங்களால் தனித்தமிழை சிந்திக்க முடியுதான்னு கேட்குறேன். அப்படிப்பட்ட சூழலில் இந்தியும் எடுத்தாந்து நம்ம இடையில சொருகிறோம், அது மேலும் இன்னும் சுமையாக கொடுக்குறோன்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. சரி, பாஜக தவிர்த்து மற்ற எல்லா பெரிய கட்சிகளுமே வந்து இதில் உறுதியாக இருக்கிறாங்கன்னும் பொழுது எப்படியான ஒரு பிம்பத்தை உருவாக்கும்? ஒரு பிம்பத்தை உருவாக்க ஹிந்தி படிக்கிறவங்களாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், 55% தனியார் பள்ளிகள், 56 லட்சம் தனியார் மாணவர்கள், அவரெல்லாம் ஏற்கனவே ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் படிக்க வேண்டாம்னு சொல்லி தடுத்துறது கெடுக்கிறது எல்லாமே அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும்தான். தமிழர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. தனியார் பள்ளியில் படிக்கிறவங்கலாம் தெலுங்குகளா, சிபிஎஸ்சி படிக்கிறவங்க தெலுங்கு, மெட்ரிகுலேஷன் படிக்கிறவங்க தெலுங்குகளா, அங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு. எல்லா லாங்குவேஜ் ஹிந்தி ஓடிட்டு இருக்கு, சான்ஸ்கிரிட் ஓடிட்டு, சென்னையில் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி திருமாவளவர்களுடைய பள்ளிக்கூடம், விஜய் அவர்களுடைய பள்ளிக்கூடம், எம்எல்ஏ பள்ளிக்கூடம், எம்பி பள்ளிக்கூடம், எல்லாருடைய பள்ளிக்கூடம் ஓடிட்டு இருக்கு. ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். மக்கள் அதனால பாதிக்கப்படுறது ஏழை, கிராம, அப்பாவி, விவசாயி, பண வசதி இல்லாத ஆட்கள் படிக்க முடியாமல் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு அரசாங்கம் உதவி பண்ண மாட்டோம். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இவருமே கொடுத்தாரு. அண்ணாமலை அவர்களுமே வந்து 55 லட்சம் பேர் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதில் 30 லட்சம் பேர் சிபிஎஸ்சி அதில் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து டேட்டாஸ் வந்து அந்த மாதிரி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். வேற டேட்டா காட்டுங்க. 77% பேர் வந்து எங்கள்கிட்ட டேட்டா இல்லைன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், டேட்டா மாற்றி நீங்கள் காட்டுங்க. அதுதான் சொல்கிறாங்க. 77% பேர் வந்து கிட்டத்தட்ட 77 லட்சம் பேர் வந்து தேர்வு எழுதினாங்க, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதினாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்டேட் போர்டு இந்த மாதிரி சிலபஸில் எழுதினாங்க. 70 லட்சம் பேர் ஸ்டேட் போர்டு எழுதினாங்க. ஆமாம், 77 லட்சம் பேர் எழுதினாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 10% பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இதெல்லாம் வந்து எழுதினாங்க. நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். +2 இல்லை, நான் சொல்ல தமிழ்நாட்டில் மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. அது ஓவராலாக கால்குலேட் பண்ணால் கூட அவ்வளோ வருமான ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் பாருங்க, நீங்கள் +2 அப்படிங்கிறது ஒரு வகுப்பு. நான் சொல்றது எல்கேஜிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து 56 லட்சம் மாணவர்கள் +2 மாணவர்கள் சொல்ல, கொஞ்சம் தயவு. அதுதான் நான் சொல்கிறேன். அந்த +2 மாணவர்களே 10% எழுதும் போது நீங்கள் ஓவராலாக கால்குலேட் பண்ணால் கூட எத்தனை சதவீதம் வந்துடும் அப்படிங்கிறது வாங்க கால்குலேட் பண்ணுவோம். கணக்காகும். 77 லட்சம் பேர் +2 எழுதுனாங்க. சரிங்களா? அதை விட கூட தான் 10th இருப்பாங்க. தெரியுமா? அப்போ அவர் 80 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? 10th வந்து 80 லட்சம், +2 வந்து 77 லட்சம், அப்புறம் 5th 8th எத்தனை லட்சம்? இப்போ 1.5 கோடி பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு 1.5 கோடி 56 லட்சம். இதில் ஒரு கேள்வி இருக்குது. எல்லாருமே வந்து ஆரம்பத்துலேருந்தே சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீட் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது சிபிஎஸ்சியில் அப்படின்னு ஒரு பேச்சு. ஏதாவது ஒரு தரவுகளோட வாங்க. சிபிஎஸ்சி ப்ளஸ் மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் தனியார் பள்ளி எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது, அரசு பள்ளிகள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போயிடும். மெட்ரிகுலேஷனில் எல்லா இடத்துலையுமே வந்து ஹிந்தி கட்டாயமாக இருக்கா? கட்டாயமா இல்ல, சொல்லித்தரப்படுகிறது. எங்கேயுமே ஹிந்தி கட்டாயமா இல்ல, ஹிந்தி சொல்லித்தரப்படுகிறது. எல்லாரும் வந்து 3 லாங்குவேஜ் படிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டமே இல்லாம தான் இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு நீங்க கண்ணை முடிக்கங்க சார். உலகம் எனக்கு என்ன சார் பிரச்சனை? நான் வந்து ஒரு தர்மபுரியில, கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கத்துல பக்கா கிராமத்துல நான் பார்த்தேன் ஹிந்தி. நான் வந்து பள்ளிக்கூடமா போயிட்டு இருக்கேன். முந்தா நேத்து பட்டுக்கோட்டை போய் அங்க பாக்குறேன். இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க சொல்லித்தரப்படுது. சரி, இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்படியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வெளில சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போனா மக்கள் ஏற்றுக்கிட்டு வந்து நமக்கு வாக்களிக்கணும் இல்லையா? இப்படி வந்து எல்லாத்தையும் புறக்கணிக்கிறாங்க, இந்தியை புறக்கணிச்சு நம்ம பசங்களாம் ஏமாத்துறாங்க. வருகிற தேர்தலில் பிரம்மாண்ட வரவேற்பு இருக்குமா? என்னுடைய முதல் பதிலை கட் பண்ணி இங்கே எடுத்து போட்டு. இந்த பிரம்மாண்ட வரவேற்பு இருக்குமா இந்த ஒரு விஷயத்துக்காக? முதல் பதில் பாஜகவுக்கு நல்ல வரவேற்பு இருக்குமான்னு கேட்குற வருகிற தேர்தல். முதல் பதிலை கட் பண்ணி இங்கே போட்டு. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ்.